ராமாயணத்தை தவிர, அதாவது வைஷ்ணவ கிரந்தத்தை தவிர ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது, மற்ற ஃபிலாசபிக்கு போகவே கூடாது. ராமாயணத்தில் சொல்லப்படுது. ராமாயணத்தில் ஜாபாலின்னு ஒருத்தர் இருப்பார். ஜாபால் என்ன பண்ணுவார் அப்படின்னா, திடீர்னு ராமர்கிட்ட வந்து தப்பான விஷயம் பேச ஆரம்பிச்சிடுவார். பரதன் சொல்லுவார், நீ வந்துடுங்க, அரசாட்சி எடுத்துக்கோங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் ஊருக்கு வந்துடுங்க, ஊருக்கு வந்துடும்னு சொல்லிட்டு. ராமர் சொல்லுவார், இல்லை நான் தர்மத்தை விட்டு வரமாட்டேன், தர்மத்தை ஃபாலோ பண்ணணும், நிறைய பேசிட்டே இருப்பார். பேசிகிட்டே இருக்கும்போது ஜாபாலை பார்ப்பார், அவர் முன்னாடி வந்துடுவார். அவர் ரொம்ப வயசானவர் இல்லை, அப்படி தான் பேசுவார். என்னடா பசங்களாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் தர்மம், சொர்க்கம், சாஸ்திரம், யாரா அதெல்லாம் பார்த்தது? இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டு போக வேண்டியது தானே, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்க வேண்டியது தான். செத்த பின்னாடி நம்ம இருக்கமா, போனோமா, சொர்க்கமா, நரகமா, யாருக்கு தெரிய போகுது, ஏன் இதெல்லாம் கவலை பண்ணும் அப்படின்ற விஷயத்த சொல்லுவார். சொன்ன உடனே ராமருக்கு பயங்கரமாக கோபம் வந்துடும். அவர் சொல்லுவார், எப்படி எங்கள் அப்பா உன்னை போய் இந்த அரசவையில் வச்சுட்டு இருந்தார் சரி திட்டிடுவார். அவர் சார்வக்க ரிஷியனுடைய லோகாயுதவாதத்தை பற்றி பேசுவார். அதுக்கப்புறம் வந்து வசிஷ்டர் தான் சமாதானப்படுத்துவார், இல்லை ஜாபாலிக்கு தெரியும், இதனால் உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக அவர் பேசினாரே தவிர அவர் தப்பாக பேசலைன்னு சொல்லுவார். இப்படி நாஸ்திகவாதத்தை பரப்பக்கூடிய, மாயாவாதத்தை பரப்பக்கூடிய, இல்லை மற்ற லோகாயுதவாதத்தை பரப்பக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தன் எடுத்துக்கூடாது, படிக்கவும் கூடாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி அதை தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம், அதுதான் பேசிகிட்டு இருக்கோம், அதுதான் பார்த்துட்ருக்கோம். தினசரி நம்ம எவ்வளோ நேரம் பகவத்கீதை படிக்கிறோம், தினசரி நம்ம எவ்வளோ பகவத்கீதையை பற்றி கேட்குறோம், தினசரி நம்ம தேவையில்லாத விஷயத்தை எவ்வளோ கேட்குறோம் அப்படிங்கிற நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு புரியும் நம்ம இந்த தப்பை எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு.